ஹாய் ஹாய். ஹாய். அப்புறம் ஆதி நீ எப்படி இருக்க சொல்லு. சூப்பரா இருக்கே சிவா. இப்பதான் எங்க ஆதி வீட்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் எதுவும் பேசாம இரு. யுடி உனக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்கோட பைப்ல யார் ஏறான்னு பாரு. என்னது ஏன் பின்னாடி இருக்கிற பில்டிங்லயா? ஆமா பின்னாடி இருக்கிற பில்டிங் தான். கேமராவை அந்த பக்கம் திருப்பு. அட ஆமாப்பா, எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங் மேல ஒருத்தன் பைப்பு பிடிச்சு ஏறிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவன் திருடன் தான் தோணுது. வாங்க போய் பார்க்கலாம். அட இந்த சின்ன பையன் எங்க இங்க வந்தா? இங்க பாரு சின்ன பையா, நகது போயிடு. நான் இப்ப கிளம்பணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடடா, அந்த திருடன் எங்க போனானே தெரியலையே. அந்த சின்ன பையனால என் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இருந்தாலும் பிரச்சனை இல்ல. திமாகிலாலுடைய அறிவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் திமாகிலால் என்ன பண்றான்னு பாருங்க. நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. அந்த லட்டு சிங் ஹீராலாலுடைய மிக விலை உயர்ந்த வைரத்தை தானாவே எடுத்துட்டு வந்து என் கையில கொடுப்பான். பாத்துக்கிட்டே இருங்க. லட்டு சிங் சார், என் புருஷன் என் கூட சண்டை போட்டு ஓடி போயிட்டாரு. அட எங்க போனான்னு முதல்ல சொல்லுமா. எங்க போனாருன்னு யாருக்கு தெரியும்? ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அண்ணா. அண்ணாவா? அண்ணனா? அண்ணே அண்ணே என் அன்பு அண்ணா. நான் உன்னோட அண்ணாவா? தங்கச்சி நீ என்ன அண்ணன்னா கூப்பிட்ட? ஆமா அண்ணான் தான் சொன்னேன். கொஞ்சம் அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அண்ணா. தங்கச்சி நீ எதுக்கும் கண் கலங்காத. நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டுட்ட. நான் என் தங்கச்சி புருஷனை நிச்சயமா தேடி கண்டுபிடிச்சு தருவேன். அவர் பேர் என்னமா சொல்லு? அவரோட பேரு QRS124னா. QRS124? இது என்னம்மா புது பேரா இருக்கு? என்னன்னா எங்களோட பிளானட்ல எல்லாம் இப்படிதான் பேர் வைப்பாங்க. இவளை பார்த்தா லட்டு சிங் சார முட்டாளாக்குற மாதிரியே தெரியுது. என்னது பிளானட்லயா? நீ இந்த பூமியை சேர்ந்தவ இல்லையா? இல்லவே இல்லண்ணா, நான் ஒரு ஏலியன். தெரியாதா? ஏலியனா? அது ஆனா நீ பார்க்க எங்கள மாதிரியே தானே இருக்க. அண்ணா, நான் இங்க மனுஷங்க மாதிரி உருவத்தை மாத்திட்டு வந்திருக்கேன். எங்களுக்குன்னு தனித்தனி உருவம் இருக்குன்னா, ஆனா அந்த உருவத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயந்து போயிடுவீங்க அண்ணா. இல்ல 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 இல்ல, என்னால இத நம்பவே முடியல. நான் ஒத்துக்க மாட்டேன் தங்கச்சி. நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சரி, அப்ப நீங்க எங்கேயும் போகாம இங்கே இருங்க. நான் ஒரே ஒரு நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். சரியாண்ணா? சார், இவங்க சொல்றதே உண்மை கிடையாது. இவங்க பொய் சொல்லிட்டு போறாங்க சார். ஏலியன். ஐயோ அம்மா, இதுதான் ஏலியனா? அண்ணா, இப்ப பாத்துட்டீங்களா? இதுதான் எங்களோட உண்மையான உருவம். ஐயோ சொன்ன மாதிரியே வந்துட்டாலே. அண்ணா, என்னாச்சுன்னா உங்களுக்கு? எந்திரிங்க அண்ணா. நான் தானே உங்களோட தங்கச்சி. நீயா?
இந்த உருவத்துல தான் உன்னை பார்க்க முடியுது. ப்ளீஸ் நீ இந்த உருவத்திலேயே இருமா. உன்னோட அந்த உருவம் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கு. சொன்னேன்ல என்னோட உருவத்தை பார்த்தா பயப்படுவீங்க வேண்டான்னு. ப்ளீஸ் அண்ணா, என் புருஷனை எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தங்கச்சி, நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ அண்ணன் கூப்பிட்டுட்ட. இந்த பூமியில இருக்கிற மக்கள் அன்புங்கிற அந்த 3 வார்த்தைக்கு எப்பவும் அடிமையாகி இருக்கிறவங்க. நான் என் தங்கச்சி புருஷனை நிச்சயம் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பேன். வாமா தங்கச்சி, இந்த அண்ணனோட திறமையை பாரு. வா போலாம். அண்ணா, மறுபடியும் என்ன? அவரை கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் ஈஸியான விஷயம் இல்ல. அவரு சேரா டேபிளா மாறுவாரு, ஏன் மிருகமாவும் மாறுவாரு. அவ்வளவு ஏனா அவரு நினைச்சா எந்த உருவத்துக்கு வேணாலும் மாறுவாரு. என்னது, டேபிள் சேரா கூட உங்களால மாற முடியுமா? அப்படின்னா நான் எப்படிமா அவரை தேடி கண்டுபிடிக்கிறது? அண்ணா, நான் அவரை கண்டுபிடிச்சு தரேன். அவரு சேரா டேபிளா மாறினார்னா அது மேல ஒரு ரெட் லைட் எரியும். அதை எங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். என் ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு நான் உடனே கண்டுபிடிச்சிடுவேன். வா தங்கச்சி, வந்து உக்காரு. நீங்க வாங்கண்ணா. வேகமா வண்டி எடுங்கண்ணா. சார் 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 நானும் வரேன் சார். கான்ஸ்டபிளே, நீ உள்ள போ. உள்ள போன்னு சொன்னேன். இது என்னோட ஃபேமிலி மேட்ரு. இத நானே பாத்துக்கிறேன். உள்ளே போ. நீங்க சொன்னா சரிதான் சார், நான் உள்ளேயே போறேன். லட்டு சிங் அங்கிள், நைட் நடந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். சிவா, இப்போ உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்ல. நான் என் தங்கச்சி புருஷனை தேடி கண்டுபிடிக்க போய்கிட்டு இருக்கேன். என்னது, தங்கச்சி புருஷனா? அது இது என் ஃபேமிலி மேட்ரு. இது வேற லெவல்ல உனக்கு புரியாது. போலாம் தங்கச்சி, நம்ம கிளம்பலாம். வா. ஃபேமிலி மேட்ரா? திடீர்னு லட்டு சிங் அங்கிளோட தங்கச்சி எங்க இருந்து வந்தாங்க? வாங்க நாம அவரை ஃபாலோ பண்ணுவோம். அண்ணா, அதோ இருக்காரு பாருங்க. அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோ பாருங்க, சேரா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன அவரு பாக்குறாருன்னா அந்த சேர் மேல ரெட் லைட் எரியுது. நில்லுங்க மச்சான், நில்லுங்க. உங்க சேரோட காலை நான் முறிச்சிடுவேன். போவாத மச்சான். யாராவது என் மச்சானுக்கு புரிய வைங்களேன். போவாத மச்சான். ஓ மச்சான், நில்லையோ, நில்லுங்க. ஓடாத மச்சான், நில்லு. சொன்னா கேளுங்க. லட்டு சிங் அங்கிளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? கேளு, போவாத, நில்லு. லட்டு சிங் அங்கிள், நீங்க இப்போ எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? என் மச்சான் அந்த கார்பனாலே போய்கிட்டு இருக்காரு. அவரை நான் பிடிக்கணும் சிவா. ஆனா லட்டு சிங் அங்கிள், அது வெறும் சேர் ஆச்சே. அது சேர் இல்ல, அவர் என்னோட மச்சான். மச்சான், ஏலியன் மச்சான். பாத்து பாத்து. ஐயோ, அந்த சேர் எங்க போச்சு? எந்த சேர நீ கேக்குற? இந்த கார்ல ஒரு சேர் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இல்லையே, எனக்கு எதுவும் தெரியாது. யோ, என் மச்சான் எங்கயா போனாரு? எந்த மச்சான பத்தி சார் பேசுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் எதுவும் பார்க்கல. லட்டு சிங் அங்கிள், அவருக்கு தெரியல. அண்ணா, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லார்கிட்டயும் நீங்க நான் ஏலியன்னு சொல்ல போறீங்களா என்ன? அப்புறம் எல்லாரும் என்ன பிடிப்பாங்க. அந்த தப்ப பண்ணாதீங்க அண்ணா. அவர் தப்பிச்சு எங்கேயாவது போயிருப்பாரு. பாவம், இந்த ஆளுக்கு என்ன தெரியும்? சரிம்மா, நீ சொல்றதும் சரியாதான் பாடுது. சரி வீடு. மச்சான் ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட விருப்பப்படி அவர் எங்க வேணாலும் போலாம். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. லட்டு சிங் அங்கிள், என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆமா, எதுக்காக நீங்க இப்போ ஏலியன்னு சொன்னீங்க? என்னோட மச்சான் இருக்கார்ல, அவரு ஒரு ஏலியனு. இத யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என்னோட தங்கச்சியும் ஒரு ஏலியனு. சிவா, இந்த ஏலியன் மேட்டரை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன்பா, நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்பவே இல்லல்ல. ஏலியன்ஸ் இருக்காங்கப்பா, அவங்க இருக்காங்க. இப்போ பூமிக்கும் வந்துட்டாங்க. நீங்க பாத்தீங்க தானே, அந்த மச்சான் தான் ஏலியன்.